ஹலோ மக்களே, சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ்லேருந்து இப்போ வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். அண்ட் இது இந்த ஜாபோட நேச்சர் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் செலெக்ஷன் மெத்தட் அண்ட் ஃபீஸ் அண்டு ஏஜ் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் விட்டுருங்க. அண்டு வாங்க பார்க்கலாம். இந்த சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாப் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள், டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன், பயனர், இந்த முன்னோடி, இந்த எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேல் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 996 வேக்கன்சி, ஃபீமேலுக்கு வந்துட்டு 79 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 9175 9175 அந்தளவு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து அவைலபிள். அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இது எல்லாமே அவங்க வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இதோட ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 20 ஏப்ரல் டு May 19 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ ஏப்ரல் 20 வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்புறமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட் அந்த மாதிரி ஜாபுக்கு வந்துட்டு வசிப்பிட பேசிஸ், அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே வந்துட்டு அந்த பேசிஸில் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். இதே பயனீர், முன்னோடி அந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் அந்த போஸ்ட் கிடைக்கும். அண்டு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பிஇடி, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். மற்றபடி அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. அண்ட் இதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணணும். rect.crpf.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். அண்டு சேலரி பார்த்திங்கன்னா 21,700 to கிட்டத்தட்ட 70,000 வரைக்கும் இந்த பே ஸ்கேல் வந்து ரீச் ஆகும். அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிரைவர் அந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 21 to 27 அந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கணும். இதே ட்ரேட்மேன் அண்ட் பயனியர், முன்னோடி, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 18 to 23 அந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கணும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா இன்னும் இருக்கலாம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 5 years கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 3 years, இதே எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களா இருந்தால் 3 year கொடுத்துருக்காங்க. இதே 1984 நடந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்களோட குழந்தைகள், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த லெவலில் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி 5 years 8 years 10 years அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. இதில் மெயின் ரோல் பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது வந்து கண்டிப்பாக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு போஸ்ட்டுக்கு அந்தந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன், அதை பார்க்கலாம். இதே டிரைவராக இருந்திங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அந்த லைசன்ஸ் வச்சுருக்கணும், அப்புறம் டிரைவிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்டு மோட்டார் மெக்கானிக் அந்த கேட்டகரி ஜாபாக இருந்தால் மெட்ரிக் முடிச்சிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும், அண்ட் ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா நேஷ்னல் ஆர் ஸ்டேட் லெவலில் அப்ரசன்டிஸப்பாக 3 years இருந்து ப்ளஸ் அதில் 1 year எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். இந்த இது வந்து அதுக்கு தேவைப்படுது. இதே அதர் ட்ரேட்ஸ்மேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், அந்த ட்ரேடில் ரிலேட்டடு அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கணும். அண்ட் இந்த மேசான், எலக்ட்ரிஷியன் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், அண்ட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேட் வந்து நம்ம வச்சுருக்கணும். அதுவும் பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அந்தந்த ஃபீல்டுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் இந்த ஐடிஐ சர்டிஃபிகேட் இது வச்சுருந்திங்கன்னா ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். அண்ட் நிறைய இந்த ஸ்டேட் இது ஓவரால் இந்தியான்றனால எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு சில ஜாப் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 8 போஸ்ட் இருக்குது. இதே நம்ம பக்கத்தில் நெய்பர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதே ஆந்திராவில் பார்த்திங்கன்னா 504 போஸ்ட் இருக்குது, கர்நாடகாவில் 466 போஸ்ட் இருக்குது, கேரளாவில் 304 போஸ்ட் இருக்குது. ஸோ நெய்பர் ஸ்டேட்டில் நமக்கு ஜாப் வேக்கன்சி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணலாம். அண்டு ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 rupees தான். அதுவும் இந்த ஃபீமேல், எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபீஸே கிடையாது. அந்த ஃபீஸும் நம்ம எது மூலிமா அப்ளை பண்ணலான்னா அந்த பாரத் பே மோட் அதுலேயும் அனுப்பலாம். அப்புறம் யூபிஐ, நெட் பேங்கிங்,
அப்புறம் கிரெடிட் டெபிட் கார்டு, அப்புறம் சிஎஸ்சி வேலட், இதில் இந்த மூலயமாவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு செலெக்ஷன் ப்ராசஸ், இது இன்னொரு பெரிய ரோல்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும், நம்ம செலக்ட் ஆகிடலாம். இப்போது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டிரைவர், மெக்கானிக், பைப் பேண்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன டெஸ்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னா 5 கிலோமீட்டரை 24 நிமிடத்தில் வந்துட்டு ரன் பண்ணணும். அந்த அந்த கேட்டகரி மேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8.3 மினிட்ஸில் வந்து நம்ம கடந்திருக்கணும் ஃபீமேலுக்கு. அண்டு இதே குக் பண்ணுறவங்களுக்கு, பார்பர், அப்புறம் வாட்டர் கேரியர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 10 மினிட்ஸில் வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்கணும். இதே பயனீர் முன்னோடியாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு 1.6 கிலோமீட்டர் 9 மினிட்டில் வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டு இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஹைட் மேலுக்கு பார்த்திங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுலேயுமே ரிலாக்ஸேஷன் கூட உண்டு. அண்டு செஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலுக்கு 80 சென்டிமீட்டர் இருக்கணும், எக்ஸ்பேண்டடாக இருக்கணும். வெயிட் பார்த்திங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும், அவ்வளோதான். அந்த ப்ரொபோர்ஷன் அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அண்டு மூணாவதாக பார்த்திங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்கும், 2 மணி நேரம் டைம் அந்த எக்ஸாமுக்கு. அதில் என்னென்ன செக்ஷன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு சேர்த்து ஒரு 25 மார்க்கு, ஜிகே ப்ளஸ் அவேர்னஸ்க்கு 25 மார்க்கு, மேக்ஸ் எலிமெண்ட்ரி மேக்ஸ்க்கு வந்துட்டு 25 மார்க்ஸு, இங்கிலீஷ் ஆர் ஹிந்திக்கு 25 மார்க்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.25 மார்க்ஸ் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம எக்ஸாமில் வந்துட்டு நம்ம ராங் ஆன்சர் கொடுக்குறோன்னா கண்டிப்பாக மைனஸ் மார்க் இதுக்கு இருக்குது. ஃபோர்த்தாக பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட். இது வந்து நார்மலாக நம்ம குவாலிஃபை பண்ணுற நேச்சரில் தான் இருக்கும். 50 மார்க்ஸில் நம்ம 20 மார்க்ஸ் எடுத்தாலே போதும், மேக்ஸிமம் இது வந்து நம்ம செலக்ட் ஆகிடலாம். ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஜஸ்ட் நம்மளோட டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அது வந்துட்டு உண்மையான டாக்குமெண்ட் தான் சப்மிட் பண்ணோம், ஃபேக்கானது கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. அண்டு சிக்ஸ்த்தாக பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் பண்ணுவாங்க. ஐயோட பவர் வந்து எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கண் கோளாறு இருக்காது, ஃப்ளாட் ஃபுட் வந்து பாதம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது, அப்புறம் நீல வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து சில டெஸ்ட்லாம் மெடிக்கல் எக்ஸாம் வந்து நம்ம பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த எக்ஸாம் டைம்லேயே இப்போ லேடிஸ் இருக்காங்க, அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு 6 வீக் 6 வாரம் கழித்து வந்து அவங்க வந்து அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அந்த எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து லேடிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், பிஇடி, பிஎஸ்டி, மெடிக்கல் எக்ஸாம், ட்ரேட் டெஸ்ட் இதெல்லாம் ஓவரால் எந்தளவு நம்ம மார்க் வாங்கியிருக்கோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. அண்ட் அட்மிட் கார்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலயமாலாம் வராது, தபால் மூலயமாலாம் வராது, நம்ம நெட்லேயே போய் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். அண்ட் எக்ஸாம் போகும்போது பார்த்திங்கன்னா 2 ஃபோட்டோ கலர் பிரிண்ட் எடுத்துக்கணும், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் ஐடி ப்ரூஃபும் நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும். இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட். கண்டிப்பாக இது வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நிறைய நமக்கு ஜாப் கெரியர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.